சமய சார்பின்மை எனும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க. லத்தீன். இதுவுமே பிரையாம்பல் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது அப்படின்னா இந்திய மக்கள். 1976 கான்ஸ்டிடியூஷனில் எந்த வேர்டை வந்து சேர்த்தாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல மத சார்பின்மை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ முகவரியில் இருக்கக்கூடிய சோஷியலிஸ்ட் என்ற வார்த்தையோட தொடர்புடைய அரசியல் சாசன சட்ட திருத்தம் ஒன்றும் இல்லை, அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதை தான் வந்து அப்படி கேட்டிருக்கிறாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் அப்படின்றது இந்தியாவோட பின்வருவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்னு கேட்குறாங்க. இறையாண்மை அப்படின்றது. ஓகேவா? ஸோ திருப்ப வந்து ஒரே கான்செப்டில் தான் அந்த முகவுரை வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த சட்ட திருத்தம் கேட்குறாங்க. என்ன வார்த்தை அப்படிங்கிறது திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எந்த புரட்சின்னு கேட்குறாங்க. நமக்கு முகவுரை பெரும்பகுதி எதை ஒத்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இது வந்து USA. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.